வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வரும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த 2024ஆம் வருஷத்திலே இந்த முதலாவது புதன்கிழமை இந்த 3ஆம் நாளிலும் தேவ சமூகத்திலே வந்து தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் அதில் சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை நாம் தியானிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு இந்த நல்ல நேரத்தைக்காக ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த விசேஷித்த வேத வினா பாடப்பகுதிகளை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பாவை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, மாறாதவரே, மகிமையின் தேவனே, உன்னதமானவரே, உயர்ந்தவரே, ஜீவப்பமே, ஜீவ தண்ணீரே, எங்களுக்காய் மரித்து உயிர் திறந்தவரே, எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவனே, உடைய அன்பு, தயவு, கிருபை, இரக்கம் இது அந்த நல்ல நாளிலும் உடைய சமூகத்திலே வந்து உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க, அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை தியானிக்கத்தக்கதாக தேவ இரக்கம் கொடுத்திருக்காய். நன்றி ஐயா. இந்த நேரத்திலும் வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி அதிலே சொல்லப்பட்ட மகத்துவங்களை, மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவ இரக்கம் எங்களுக்கு தர வேண்டுமா ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு வேத புத்தகத்திலிருந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து தேவனுடைய சத்திய வார்த்தைக்குள்ளாக நாம் தியானிக்கலாம். வேதத்திலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பதே. வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் இந்த 2024ஆம் வருஷத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், உன்னதமான தேவன். அவர் தன்னுடைய வார்த்தையை மாறாத தேவனாக இருக்கிறார், மகிமையின் தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வாசித்த இந்த வார்த்தைகளை குறித்து நம்முடைய தீர்க்கதரிசி இடத்திலே இதை குறித்து கேள்வி கேட்கப்பட்ட பொழுது, வேதத்திலே எவ்வளவு முறை எடுத்துக்கொள்ளப்படுதலானது நடந்தது, இன்னும் எவ்வளவு முறை நடக்க உள்ளது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். முதலாவது நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, ஆதியாகம புஸ்தகம் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் எவ்விதமாக நடந்தது, அதிலே யார் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அந்த மனிதன் எவ்விதமாக தேவனோடு கூட அவர் தன் ஜீவியத்தை அவர் ஈடுபடுத்தினார் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நாம் ஆதியாகம புத்தகம் 5:24, 23 நாம் வாசிக்கலாம். ஏனோக்குனுடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். பாருங்க, நம்முடைய தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை தன்னுடைய வார்த்தையின்படி உண்மையான உத்தமான இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனுக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவருடைய ஜீவியத்தை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து
தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறவர்களை கர்த்தர் என்றைக்குமே அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும்? ஏன் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலானது நடக்கிறது? அப்போ மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆவார்கள் என்றால், அங்கே வேதத்திலே நடந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பாருங்கள், ஏனோக்கு 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அதை ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது ஏனோக் வாக் வித் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு அவர் நடந்து, அவர் பேசிக்கொண்டு, அங்கே சுமார் 300 வருடங்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அங்கே சிறு பிராயத்திலிருந்து அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களை செய்து, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாலிப வயதிலே திருமணமும் பெற்றும், பிறகு தன்னுடைய பிள்ளைக்கு பிறக்கிற பேரக்குழந்தைகள், பேரக்குழந்தைகளுடைய திருமணங்கள், அதற்கு பிறகு பிறக்கிற, இப்படி எல்லா நாளிலும் இந்த தகப்பன் இந்த பூமியிலே ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய குடும்ப பிள்ளைகளோடு கூட அங்கே அவர் ஈடுபடுகிற காரியங்களைப் போல, தேவனும் அங்கே ஏனோக்கோடு கூட சுமார் 300 வருடங்கள் அவர் தேவனோடு கூட அவர் ஏனோக்கு நடந்து தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவனை குறித்து, தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்க வேண்டும், தேவன் எதை விரும்புகிறார், தேவன் எப்படிப்பட்டதான மகத்துவமானவராக இருக்கிறார் என்று அங்கே அவர் தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் அங்கே சுமார் 300 வருடங்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், மனுஷர்கள் பூமியிலே பெருகத் துவங்கின பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே மனுஷனோடு கூட நான் போராடுவதில்லை, அவனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம் தானே என்று சொல்லி அங்கே ஆயுசு நாட்களை குறுக பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஏன் அப்படி அந்த ஆயுசு நாட்களை குறுக பண்ணுகிறேன்? ஏனென்றால் ஏனோக்கோடு கூட அவர் 300 வருடங்கள் நடந்து சென்றார். ஆனால் அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே அங்கே ஒரு மிக கடுமையான ஒரு காரியம் நடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மனுஷர்கள் பூமியிலே பெருகும் பொழுது மனுஷன் அக்கிரமம் பூமியிலே பெருகிறது. மனிதர்களும் பெருகுகிறார்கள், அக்கிரமம் பெருகிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளும் தோற்றமும் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டு ஆக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் அதற்காக அவர் வருந்துகிறார். பாருங்கள், ஒரு புறம் பார்க்கும் பொழுது அந்த தேவ மனிதனோடு, அந்த தேவனுக்காக உண்மையான உத்தமான இருதயத்தோடு இருந்த இந்த ஏனோக்கோடு அவர் சுமார் 300 வருடங்கள் அவரோடு கூட உலாவிச் செல்கிற ஒரு தேவனாக, அவரோடு கூட நடந்து சென்று, அவரோடு ஒரு நண்பனைப் போல அவர் அங்கே பேசி பழகினதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த நாட்களிலே மற்ற ஜனங்களுடைய இருதயமும் அவர்களுடைய நினைவுகளும் அவருடைய செய்கைகளும் தேவனுக்கு அது மனஸ்தாபத்தை, வருத்தத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது இதை போல காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பூமி எங்கு நோக்கினும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் அங்கே நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது சாதாரண மனிதர்களாகிய நமக்கே அது மிகுந்த பாரத்தை, ஏன் இந்த ஜனங்கள் இப்படி பூமியை சீர்கெட்டு கொண்டிருக்கிறார்கள், சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் கொள்ளையடிப்பதிலும் மற்றவர்களை ஏமாற்றுவதிலும் திருடுவதிலும் இன்னும் மற்றவருடைய பொருள்களை அபகரிக்கிறதும் மற்றவர்களை குறித்து பரியாசம் செய்வதும் கேலி செய்வதும், இப்படியாக இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே இன்றைக்கு உலகத்திலே அறிவு பெருகி கொண்டு வருகிறது. உலகத்திலே
அங்கே மனிதர்கள் தங்களை பெரிய பெரிய மனிதர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய ஜீவியம் என்று பார்க்கும் பொழுது, அவருடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸோ அல்லது அவருடைய பதவியிலோ அல்லது அவருடைய படிப்பிலோ அல்லது அவருடைய அந்தஸ்திலோ அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதர்களைப் போல காணப்பட்டாலும், தேவனுக்குரிய காரியங்களிலே அவர்கள் குறைவுபடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறார்களா என்றால், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, ஏனென்றால் இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளை தன் கண் எதிரிலே தன்னை மறந்து அல்லது தன்னுடைய வழிகளை தான் விரும்புகிறதை செய்யாதபடி, அவன் சுயத்திலே தனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, எது பிரியமோ அதை செய்கிற பொழுது, எப்படி ஒரு மாம்ச பிரகாரமாக ஒரு தகப்பன் தான் பெற்றெடுத்த பிள்ளை அங்கே தன்னுடைய சுய வழியிலே நடக்கும் பொழுது அந்த தகப்பனுக்கு, அந்த தாய்க்கு பாரம் உண்டாகிறது. அதே போல மனிதர்களுடைய அந்த அக்கிரமங்கள் அதிகரித்து கொண்டு வருவதும், இந்த மனிதனுடைய நினைவுகள், தோற்றங்கள், அவன் பார்ப்பது, செய்வது, நடப்பிக்கிற காரியங்கள், அது நித்தமும் பொல்லாதது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவேதான் அந்த நாட்களிலே தேவன் இந்த பூமியை தண்ணீரினால் அழித்து போடும்படியாக மனிதர்களுடைய வழிகளை அவர்கள் கெடுத்துக் கொள்கிறார்கள். அங்கே ஒரு ஆசீர்வாதத்தோடோ, ஒரு அன்பிலோ, ஒரு ஐக்கியத்திலோ, ஒரு பரிசுத்தத்திலோ, ஒரு நேசத்தோடோ அல்லது மற்றவர்களோடு கூட பழகுகிற காரியங்கள், பேசுகிற காரியங்களிலே எரிச்சல், கோபம், மாய்மாலம் இல்லாதபடி அந்த உண்மையான தேவ அன்பை, அந்த தேவனுக்குரிய காரியத்தை வெளிப்படுத்தாதபடி, அங்கே தேவனுடைய சிந்தைகளுக்கு விரோதமாக செய்கிறதை அங்கே அந்த நாட்களிலே தேவன் பார்க்கிறார். அது சீர்கெட்டு போவதானதாக இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 6:11 சொல்லும் பொழுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாகும், கொடுமையினால் நிறைந்ததாகும். இன்றைக்கு எப்படி கொடுமையினால் நிறைந்திருக்கிறதோ, அங்கே அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் மீறுதலினாலும் இன்றைக்கு நிறைந்திருக்கிறதோ, அதே போல அன்றைக்கும் இருந்தது. ஆகவேதான் தேவனுக்கு பிரியமான அந்த மனிதனை, அந்த ஏனோக்கை அவர் எடுத்துக்கொள்கிறார். இந்த பூமியிலே அந்த தன்னை நேசிக்கிற மகன், தனக்கு பிரியமாய் இருக்கிற மகன், தன்னுடைய வார்த்தையின்படி இந்த பூமியிலே சரியானவற்றை செய்கிற அந்த மகனை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆமென். பாருங்க, அதை போலத்தான் நம்மையும் தேவனுக்காக யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களையும் அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்ல, அதற்கு முன்பாக தேவன் இந்த பூமியிலே நம்மை வளர விடுகிறார். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள், எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் தேவனோடு கூட நடக்கிறீர்களா, அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறீர்களா என்று பார்க்கிறார். ஆகவேதான் இங்கே முதலாவது நாம் இங்கே பார்த்த பொழுது ஏனோக்கு அது சரியாக அவர் செய்ததினாலே ஏனோக்கை தேவன் முதலாவது எடுத்துக்கொண்டார். பிறகு நாம் அங்கே பார்க்கும் பொழுது இரண்டாவதாக எலியா என்கிற தேவ மனுஷனை நாம் பார்க்க முடிகிறது. வேதத்திலே இரண்டாவதாக தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எலியாவாக இருக்கிறார். நாம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியாவோடு எலிசா கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார்கள், பெத்தேலுக்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். கில்காலில் இருந்து அவர்கள் முதலாவது புறப்பட்டு பிறகு பெத்தேலுக்கு செல்கிறார்கள். பெத்தேலில் இருந்து பிறகு எரிகோ செல்கிறார்கள். பிறகு எரிகோவில் இருந்து யோர்தான் செல்கிறார்கள். யோர்தானில் இருந்து அங்கே யோர்தானில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே எலியா அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், தேவன் அங்கே யோர்தான் நதிக்கரையிலே நின்று கொண்டிருந்த பொழுது
நாம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே ஒ 9வது வசனத்திலே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே என்று அவர் சொல்லுகிறார். அவருக்கு தெரிகிறது தேவன் தன்னை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று. ஆமென். ஏனென்றால், ஒரு தேவ மனிதனுடைய இருதயத்திலே தேவன் தான் என்ன செய்யப் போகிறார் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் தான் என்ன செய்கிறார் என்று இன்றைக்கும் நம்மிடத்திலேயும் அதைப்போல நம்மிடத்திலே அவர் வார்த்தையின் மூலமாக அதை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது வாசித்த இந்த தெசலோனிக்கர் புத்தகத்திலே தேவன் நமக்கு அடையாளமாக சொல்லி இருக்கிறார். நாம் இங்கே 4ஆம் அதிகாரத்திலே 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கிற பொழுது, உயிரோடு இருக்கிற நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் யாரெல்லாம் உயிரோடு இன்றைக்கு ஒரு கால் இன்று இரவோ அல்லது நாளையோ உயிரோடு நாம் இருந்தால் தேவனுடைய அங்கே நம்மை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்றால், நாம் உயிரோடு இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆகாயத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் இந்த பூமிக்கு நியாயத்தீர்ப்பு என்று வந்து, பிறகு இந்த பூமியிலே அங்கே 1000 வருஷம் அரசாட்சி நடந்து 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு இந்த பூமியை கோகு மாகு யுத்தத்திலே அவர் முற்றிலுமாக அழித்து போடுவதை நாம் பார்க்க முடியும். அதற்கு பிறகுதான் புதிய வானம் புதிய பூமி என்று வருகிறது. ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கென்று இன்றைக்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எப்படி அங்கே எலியா அங்கே தேவனுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு தேவ மனுஷனாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், எலியாவை நாம் பார்க்கும் பொழுது எலியாவுடைய ஜீவியத்திலே அங்கே அவர் 4 இடங்களுக்கு செல்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கும் பொழுது, அந்த 4 இடமும் அது வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது கில்கால், 2வது பெத்தேல், 3வது எரிகோ, 4வதாக அது யோர்தான் என்று பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களும் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த 4 ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், அதைத்தான் நாம் அங்கே பார்க்கும் பொழுது, அங்கே மத்தேயு அது சிங்கமாக இருக்கிறது, மார்க்கு நமக்கு காளைக்கு அடையாளமாக இருக்கிறது, லூக்கா மனுஷ முகமாக, யோவான் அங்கே காளை முகமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் இருந்தும் அந்த 4 இடத்துல எப்படி எலியா சென்று அங்கே தன்னுடைய காரியங்களை எலிசாவோடு பகிர்ந்து கொண்டாரோ, அதை போல நாமும் இந்த 4 புத்தகத்திலே, இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்திலே அவர் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இந்த பூமியிலே சாட்சியாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் யார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்வார், என்ன செய்தார் என்று இப்படி அந்த காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் வேதத்தின் மூலமாக என்ன செய்வார் என்று நமக்கு ஒரு வாக்குறுதியும் கொடுத்து, அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆலோசனையும் அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க பார்க்காததுதான். ஆகவேதான் நாம் அங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் வர வேண்டுமானால் அவன் அங்கே மறுபடியும் பிறக்க வேண்டும். அவன் மறுபடியும் பிறக்க அடையும் பொழுது மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வர முடியும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எப்படி அங்கே அந்த யோர்தான் அது யோவானுக்கு அடையாளமாக இருக்கிறதோ, அந்த யோர்தான் நதியாகிய அந்த மறுபிறப்பாகிய அந்த தண்ணீர் அண்டையிலே நாம் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது நமக்கு நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, மீறுதலை கழுவுவதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது யோவான் கழுகுக்கு அடையாளமாக, அது தேவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிற தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே தேவன் நமக்கென்று ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கொடுத்து, தீர்க்கதரிசியின் மூலமாக வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக
அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக வேதத்தை அங்கே எப்படி அங்கே ஆண்டவர் ஏசாயா மூலமாக சொல்லும் பொழுது ஒரு அருமையான ஒரு வசனத்தை நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலே நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது என்று அது நமக்கு அது தேவன் வார்த்தையின் மூலமாக அங்கே பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கிறேன். ஏசாயாவிலே ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனியுங்கள், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாடாகிய இந்த வேதத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், நமக்கு கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்ட திட்டங்களை, அது மட்டுமல்ல தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரித்த காரியங்கள் நமக்கும் ஒரு படிப்பினையாக அது வேதத்திலே சொல்லப்பட்டதாக இருக்கு. பிறகு சாட்சியாகமும் என்பது அங்கே இந்த 4 சுவிசேஷமும், பிறகு அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர்களுடைய ஜீவியத்திலே தேவன் எவ்விதமாய் இடைப்பட்டு அவர்களுடைய சாட்சி நமக்கு ஒரு முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும், அதைப்படித்தான் நாம் போதிக்க வேண்டும், அதைப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும், நடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதே ஏசாயா 8:16 சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிட்டேன் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வேதமானது அது ஒரு முத்திரை பொருளாக இருக்கிறது. அதை சீஷர்களுக்குள்ளாக வைத்து அங்கே யோவான் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்துவதை, இந்த பூமியில் அவர் என்ன செய்ய போகிறார் என்று யோவான் மூலமாக அவர் சொல்லுவதை பார்த்தோம். ஆகவே தான் பாருங்கள், ஏசாயா 34:16 ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று. ஆகவே கர்த்தர் இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்ட அந்த ஜோடி வசனங்களை அது தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே எலியாவுடைய ஜீவியத்திலே என்ன காரியம் அவர் செய்தார், எதை அவர் நடந்து கொண்டார் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், மத்தேயுவிலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும், இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே பிறந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்று அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அங்கே மார்க்கிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள், அவர் செய்த அங்க பலியாக அவர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே லூக்காவிலே பார்க்கும் பொழுது இந்த பூமியில் அவர் மனிதனாக வருவதற்கு அங்கே அந்த அதிகாரம் முழுவதுமாக லூக்கா 1 முதல் இந்த அதிகாரத்திலே இருக்கிற எல்லா வசனங்களையும் அவர் எப்படியாக இந்த பூமியிலே பிறந்து மரிப்பது வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டதாக இருக்கிறது. யோவானிலே அங்கே மறுபிறப்பை குறித்தும், அங்கே பரிசுத்தாவியை குறித்தும், பிறகு தேவன் எப்படி இந்த பூமிக்கு திரும்பவும் வருகிறார் என்றும், தன்னுடைய பிள்ளைகளோடு கூட எப்படி பரிசுத்தாவியிலே கூட இருப்பார் என்று, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் வேதத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி அன்றைக்கு எலியாவின் நாட்களிலே ஆகாப் மற்றும் யெசபேல் அங்கே தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை அங்கே பாகால் வழிபாடை செய்த அனுமதிக்கிறாரோ, அதே போல இந்த நாட்களிலேயும் தேவனுடைய பிள்ளைகளை ஏமாற்றும்படியாக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் இருக்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எலியாவை போல பரிசுத்தாவியினுடைய வல்லமை நாமும் பெற்று, தேவனுடைய வார்த்தை எது, தேவன் யார், அந்த தேவன் இருவரா மூவரா ஒருவரா என்று வேதத்திலே நமக்கு தேவன் அதனுடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி அதை முழுவதுமாக அன்றைக்கு எப்படி எலியா அங்கே
கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டு அந்த ஜனங்கள் அங்கே ஒரு மறுபிறப்பை ஒரு மறுபடியுமாக ஒரு தேவனிடத்தில் திரும்பி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே எலியா உடைய ஜீவியமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மறுபிறப்பிற்கும், அங்கே நாம் தேவ சமூகத்திலே செல்வதற்கு முன்பாக நாம் கழுவப்பட்டவர்களாக பரிசுத்தாவியிலே எப்படி அங்கே எலியா நிரப்பி பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே அவர் எல்லா காரியங்களை செய்தது போல இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தாவியிலே நிரப்பி அவர் வழிநடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக எடுத்துக்கொள்ளப்படுதலிலே சென்றது நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலே செல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காக மரித்து அவரும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுதலே செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், மத்தேயு 27:50 நாம் பார்க்கும் பொழுது இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிளந்து பூமியும் அதிர்ந்து கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு கல்லறையிலிருந்து புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிறகு அவர் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர் தெழுதல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த 3 கட்டங்களாக நாமும் முதலாவது இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு மரிக்க வேண்டும், தேவனுக்காக நாம் ஜீவிக்க வேண்டும், நாம் மறுபிறப்பை அடைய வேண்டும் என்று. பிறகு அடக்கம் பண்ணப்படுதல் என்பது நம்முடைய பழைய மனிதன் முற்றிலுமாக மரித்து நாம் ஒரு புது மனிதனாக எழுந்திருப்பதை, அது அடக்கத்திலிருந்து உயிர் தெழுதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிறகு இந்த பூமியிலே நாம் அவருக்கென்று சாட்சியாக நிற்பது, ரட்சிப்பின் அனுபவத்தை சாட்சி கொடுப்பது, இப்படி 3 கட்டங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பூமியிலே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இருக்கிறேன் என்ற தேவன் நமக்காக இன்றைக்கும் நம் மத்தியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிறப்பிலே இருந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த பிறப்பானது ஒரு உன்னதமான பிறப்பாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் அப்படிப்பட்ட பிறப்பிலே இந்த பூமியில வந்ததில்லை. தேவன் ஒருவர் மட்டுமே தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி நம்ம ஒவ்வொருவருடைய பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதல்களை அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்திலே கழுவி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மறுபடியும் பிறக்கும்படியாக தேவனுடைய தேவனுடைய மகளாக அந்த புத்திர சுவிகாரத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கே ஆதாமுடைய மீறுதல்களினாலே, ஏவாளுடைய மீறுதல்களினாலே, கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உரிமையை நாம் இழந்து போனோம். அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் இழந்து போனோம். அந்த புத்திர சுவிகாரத்தை மறுபடியுமாக திரும்ப தர தேவனுடைய குமாரனாக, மனுஷகுமாரனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் தான் இந்த பூமியிலே மனிதர்களுக்காக பிறந்து மனிதர்களுக்காக மரிக்கிறேன் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துவதை நாம் வேதத்திலே 4 சுவிசேஷத்திலேயும் நாம் வாசிக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய ஜீவியத்திலே பார்க்கும் பொழுது அவர் பிதாவுக்கு பிரியமாக இருந்தார். அவர் சொல்லும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எப்படி அங்கே ஏனோக்கோடு தேவன் நடந்து சென்றாரோ அதை போல இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்த பொழுது அங்கே பரிசுத்தாவியாகிய தேவன் பிதா அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக இருந்து அவரை வழிநடத்தினார். அவர் ஜெபிக்கிற பொழுது கூட அங்கே தன்னுடைய ஜனங்களுக்காக, இந்த பூமியினுடைய அக்கிரமங்கள், பாவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறதையும், அது மட்டுமல்ல அவருக்குள்ளாக இருந்த அந்த வல்லமையானது அவர் தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக மரித்தோரையும், முடவர்களையும், சப்பானிகளையும், குருடர்களையும்
பிசாசு பிடித்த மனிதர்களையும் பிசாசுகளையும் அவர் அதட்டினார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டி அதை நிறுத்தச் செய்தார். அதை இயங்கச் செய்தார். அப்படிப்பட்ட அந்த மகத்துவமான தேவன் தான் யார் என்பதை நிரூபிக்கும்படியாக அங்கே அவர் நமக்காக மரித்து, நாமும் அவரோடு கூட அந்த உன்னதத்திலே அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே அந்த மூன்றாவது எடுத்துக்கொள்ளப்படுதலிலே அவர் நமக்காக செல்வது, நாமும் அப்படி செல்வோம். இந்த பூமியிலே நாமும் தேவனுக்காக பரிசுத்தத்தோடு இருக்கும் பொழுது, தேவனுக்கு பயத்தோடு இருக்கும் பொழுது, அங்கே தேவனுடைய வருகைக்கு முன்பாக அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது. நாம் ஜீவனோடு இருந்தால் நாம் அங்கே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லது ஒரு கால் நாம் மரித்து போனால் நம்முடைய சரீரத்தை எப்படி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மரித்து உயிர் தெழுந்த பொழுது அந்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்களோ, அதை போல நம்மையும் உயிரோடு எழுப்பி அவர் கொண்டு செல்வதை அங்கே 1 தெசலோனிக்கேயரிலே வாசிக்கிறோம். ஆகவேதான் அந்த 1 தெசலோனிக்கேயர் 4:16 என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒன்று உயிரோடு இருக்கும் பொழுது நாம் மறுரூபப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒரு கால் இந்த செய்தி இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி மரித்து போனால் அந்த தேவ பிள்ளையை, அந்த மகனை, அந்த மகளை தேவன் அங்கே உயிரோடு எழுப்பி அங்கே அவரோடு கூட அங்கே அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அது நமக்கு பாவத்திலிருந்து, இருளிலிருந்து, அருவருப்பிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதல்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து தேவனுடைய பிள்ளை தேவனை நாம் விசுவாசிக்கிறதற்கு அடையாளமாக தேவனுடைய இரத்தத்திலே நாம் கழுவப்பட்டவர்களாக, மறுபிறப்படைந்தவர்களாக, நம்முடைய விசுவாசத்திற்கு அடையாளமாக நாம் கழுவப்படுகிறோம். அந்த கழுவப்பட்டதற்கு அடையாளமாக அவர் பரிசுத்த ஆவியை தருகிறார். அந்த 3 கட்டங்களாக விசுவாசிக்கிறதும், நீதிமானாக்கப்படுவதும், பிறகு பரிசுத்தமாக்கப்படுகிற என்ற 3 நிலைகளை நாம் கடந்து செல்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே அங்கே 3 கட்டங்களாக அவர் ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியமானது அங்கே இஸ்ரவேலர்களுக்கும் மற்றும் புறஜாதிகளுக்கும் இருந்தது. அது மட்டுமல்ல, தேவ தூதர்களும் அவரை அறிந்து கொண்டு அந்த விழுந்து போன அந்த தேவ தூதர்களை அவர் நியாயந்தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆகவேதான் பிசாசானவன் அவர் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டான். ஆகவேதான் பிசாசானவன் அவருக்கு முன்பாக அலறி அடித்து, நீ தேவ மனுஷன், நீ தேவ குமாரன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியாது. அவர்கள் அவர் அந்த 3 காரியங்களை செய்யும்படியாக இந்த பூமிக்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மையும் அவர் இந்த நாட்களிலே உயிரோடு எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பிறகு 5வதாக அங்கே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. அங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது புறஜாதிகளுக்கு அல்லாது அது மறுபடியுமாக அங்கே பிரஜாதிகள் காலத்திற்கு பிறகு இந்த பூமியிலே தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்த பிறகு பிரஜாதிகளுடைய முடிவிலே இந்த பூமியிலிருந்து தேவன் பிரஜாதிகளிலே யார் அவருக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை எடுத்துக்கொள்கிறார். பிறகு இந்த புறஜாதிகளை அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்காமல் இருக்கிறவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இந்த பூமியில உபத்திரவ காலத்திற்குள்ளாக செல்வார்கள். ஆனால் அங்கே இஸ்ரவேலிலே அவர்கள் மனம் திரும்புவார்கள். மறுபடியும் அவர்கள் மனம் திரும்பி இந்த 2000 ஆண்டுகளாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாகவோ அல்லது இயேசு கிறிஸ்துவை அங்கே தொழுது கொள்ளாதபடி இன்றைக்கு அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடி இன்றைக்கு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கும் அங்க அந்த பஸ்கா பண்டிகை என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் பஸ்கா என்று நாம் கொண்டாடுவதில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அது பஸ்காவாக அடிக்கப்பட்டது என்று நாம் விசுவாசித்து தேவனுடைய இரத்தம் தான் நமக்கு பஸ்காவாக வந்தது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்காமல் அவர்கள் இன்றும் அந்த பஸ்காவை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் மனம் திரும்பி அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களும் கழுவப்படுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். ஆகவேதான் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே
தேவன் 2 சாட்சிகளை அவர்களுக்கு மறுபடியும் அனுப்பி, அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவும், அங்கே அவர்களுக்கு சட்டங்களை கொண்டு வந்த மோசேயும், அந்த 2 தேவ மனுஷர்கள் அந்த தேவ பிள்ளைகளுக்கு அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டதால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதமும் மிதிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பூமியிலே அந்த 2 தேவ மனுஷர்கள் சுமார் 1260 நாட்கள், 3 ஆண்டுகள், சுமார் 3 ஆண்டுகள், 42 மாதங்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மாதம் என்பது 30 நாள். அந்த 30 நாட்களிலே அவர்கள் அதை நாம் கணக்கிடும் பொழுது அது 3 ஆண்டுகளாக 42 மாதமாக 1260 நாட்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களின்படி அங்கே பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவு மரங்கள், 2 விளக்கு தண்டுகள் இவர்களே என்று சொல்லப்பட்டு, ஒருவன் சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு சத்துருக்களை பட்சிக்கும்படி என்றும், இன்னொருவர் அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது மழை அடைக்கப்பட்டது என்று சொல்லி, இன்னொருவர் அங்கே தண்ணீரை இரத்தமாக மாற்றுவார், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகல வாதைகளால் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி, அந்த 2 தேவ மனுஷர்களை குறித்து அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லி மலைகளை அடைத்தது எலியாவாக இருக்கிறார். அவர் மறுபடியும் இந்த பூமியிலே வந்து அவர் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல மோசேதான் இவர்களுக்கு இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்த தேவ மனிதன். அது மட்டுமல்ல, அங்கே பிசாசானவன் மோசேயுடைய சரீரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அங்கே தர்க்கம் செய்ததை நாம் அங்கே வேத புத்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. வேத புத்தகத்திலே அதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாருங்கள், அந்த தேவ மனுஷனும் இந்த பூமிக்கு அவர் மறுபடியும் வந்து அவர் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் விளக்கி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அந்த இருவரும் இந்த கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்து அன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற, அன்றைக்கு தேவனுடைய பட்டணத்தை, அந்த தேவனுடைய ஆலயத்தை இருக்கிற அந்த மிருகம் என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தானோடு, வலுசர்பத்தோடு இவர்கள் யுத்தம் செய்து அந்த மிருகம் இவர்களை கொன்று போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை கொன்று போடும். அவர்கள் உடல்கள் மகாநகரம் என்பது எருசலேம் பட்டணத்திற்கு குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த விசாலமான வீதி, இன்னைக்கு எருசலேமில் இருக்கிற அந்த முக்கிய சாலைகளிலே அவனுடைய சரீரங்கள் கிடக்கும். அதைத்தான் அங்கே அதை சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாக சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அந்த தேவனுடைய பட்டணமாகிய எருசலேம் பட்டணத்திலே அங்கே இவர்கள் மரித்து கிடப்பார்கள். ஜனங்களும் கோத்திரங்களும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் வீதியிலே கிடக்கும். பாருங்கள், அது மட்டுமல்ல, அவர்கள் உடல்களை கல்லறையில் வைக்க ஒட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரீரமானது அங்கே அந்த இடத்திலே இருக்கும். அங்கே எல்லா ஜனங்களும், சகல ஜனங்களும், சகல கோத்திரங்களும், பாஷைக்காரர்களும் அந்த உடல்களை பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லாருடைய கையிலே மொபைலும், டிவியும், இன்டர்நெட்டும் இருக்கிறதோ, இன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் எல்லோரும் பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு சோசியல் மீடியாக்களும், இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தேவன் அன்றைக்கே அறிந்து கொண்டு எப்படி அது நடக்கும், எப்படி எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஜனங்களிலும், கோத்திரங்களிலும், பாஷைக்காரிலும், ஜாதியிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை அங்கே பார்ப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடல் 3½ நாள் அந்த இடங்களிலே இருக்கும் என்று அதை சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு
அவர்கள் அந்த காரியங்களை, அதற்கு பிறகு நடக்கிற காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்க, 3 நாளுக்கு பின்பு 11ஆம் வசனம் சொல்கிறது, தேவனிடத்திலிருந்து ஜீவன் அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் காலூன்றி நிற்கிறதையும் அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. வானத்து இங்கே ஏறி வா என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான மகா சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள் என்று அங்கே பார்க்கப்படுகிறது. பாருங்க, அதற்கு பிறகு நடக்கிற அந்த 7ஆம் எக்காலம் ஊதப்படுகிறதும், பிறகு தேவன் இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி தொடங்குவதை 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆகவே இந்த 2 சாட்சிகள் மரிப்பது அது 5வதாக நடக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் நமக்கு வேதத்திலே 5 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. எப்படி அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அந்த ஊர் என்கிற கில்தேய பட்டணத்திலிருந்து பிரித்து எடுத்தாரோ, அங்கே ஊர் என்கிற இடத்திலிருந்து அந்த பாபிலோனுடைய பட்டணங்கள் வழியாக அவர் நடத்து கொண்டு வந்து அந்த யூப்ரட் நதி வழியாக அது ஒரு ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாகிறது. பிறகு ஐப்ராத் என்பது அது குழப்பம், பாபிலோனாக இருக்கிறது. இன்றைக்கு பிசாசானவன் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து அவன் ஜனங்களை குழப்பிக் கொண்டு இருக்கிறான். பிறகு அவர்கள் அந்த கானான் தேசமாகிய அந்த சுய தேசத்திற்கு வர வேண்டியதாக இருக்கிறது. அங்கே வந்த பிறகு அங்கே ஆபிரகாம் வெள்ளாடு காட்டுப்புறாவை பலி கொடுப்பது அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே இரத்தமானது சிந்தப்பட்டது, அது இரத்தம் நமக்கு ஒரு பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்களாகவே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 3 காரியங்கள் இருக்கிறது. பாபிலோனில் இருந்து வருதல், அது நம்மை ஜஸ்டிபிகேஷனுக்காகவும், பிறகு ஆதியாகமம் 15 அங்கே பலி ரத்தம் செலுத்துவதை அது சயின்டிபிகேஷனுக்கு அடையாளமாகும். பிறகு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக எப்படி உத்தமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 காரியங்களுக்கு பிறகு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, மனுஷகுமாரனாக கத்தர் அங்கே ஒரு தேவ தூதனாக, கத்தருடைய தூதனாக அங்கே வந்து ஆபிரகாமோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மற்ற 2 அங்கே தேவ தூதர்களும் அங்கே சோதோம் கொமோராவுக்கு செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே ஆபிரகாமுக்கு வந்து ஆபிரகாமோடு பேசினவர் தான் அங்கே பிறகு அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை மீட்கும்படியாக சென்று பிறகு அங்கே ஜெயித்து கொண்டு வரும் பொழுது எதிராக அவர் சென்று மெல்கிதேசேக்காவாக அங்கே தன்னை வெளிப்படுத்தினார். இந்த மெல்கிதேசேக்கை குறித்து நாம் இங்கே எபிரேயரில் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், அன்றைக்கு அவர் தன்னை தேவ மனுஷனாக தேவ தூதனாக வெளிப்படுத்தினவர். இங்கே எபிரேயரில் அவர் மெல்கிதேசேக்காக வந்தார். அந்த மெல்கிதேசேக்கு யார் என்று இவர் சொல்லுவதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த மெல்கிதேசேக்கை குறித்து மிக அருமையாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் வாசிக்க முடிகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே இந்த மெல்கிதேசேக்கு சாலோமின் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்து இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்து இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிதேசேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா, சாலோமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மெல்கிதேசேக்கு யார் என்றால் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவர், இவருடைய துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர், என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் என்று அங்கே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அப்படிப்பட்ட அந்த மெல்கிதேசேக்காக அதைத்தான் அங்கே 17ஆம் வசனத்திலே நீர் மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி என்னென்னைக்கும் ஆசாரியாக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார்
மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோ ஆணையோடே ஆசாரியர் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் இந்த பூமியிலே அங்கே அன்றைக்கு ஆபிரகாமை பிரஜாதிகளில் இருந்தும் இந்த கல்தேயர் பட்டணத்தில் இருந்தும் இந்த இன்றைக்கு எப்படி உலகமானது பழைய வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கு, அதை போல அங்கே ஆபிரகாமுடைய பெற்றோர்கள் அந்த பழைய வழிபாடுகளை செய்தலிருந்து பிரித்தெடுத்து அவருக்கு ஒரு பெரிதான ஒரு கானான் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் பிரித்தெடுத்து கொடுக்க அவர் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அங்கே ஆபிரகாமுடைய ஜீவியமானது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அது மட்டுமல்ல அவர் செய்த ஒவ்வொரு கிரியைகளும் நம்முடைய ஜீவியத்திலே அது இணைத்து அது பார்க்கும் பொழுது பெரிதான காரியங்களாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த சோதோம் கொமோரா என்று சொல்லப்படுகிற இந்த உலகமானது இன்றைக்கு அருவருப்பும் அசுத்தமும் அக்கிரமும் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகவே எப்படி லோத்தை தேவன் அந்த இடத்திலிருந்து பிரித்தெடுத்தாரோ, அந்த பட்டணத்தை திரும்பி பார்க்காதே என்று சொல்லும் பொழுது அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து அங்கே உப்பு தூணானாள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பூமியிலே காணப்படுகிற அருவருப்புகள் அசுத்தங்களை நாம் திரும்பி பார்க்காதபடி, பழைய ஜீவியத்தை நாம் திரும்பி பார்க்காதபடி தேவன் நம்மை அங்கே பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலர்களையும் அங்கே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்தையும் தேவன் அங்கே அதிலிருந்து காப்பாற்றினது போல நாம் விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மையும் தேவன் அதிலிருந்து வெளியே வா என்கிற. ஆகவேதான் பாருங்கள், இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நம்மை இந்த உலகம் என்கிற பாபிலோனில் இருந்து நம்மை வெளியே வரும்படி தேவன் அழைக்கிறார். நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷ கோட்பாடுகள், மனுஷனுடைய காரியங்கள், இது பாருங்கள் 2ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 18:2 பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, பேய்களுடைய குடியிருப்பு, சகல அசுத்தங்கள் ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவளோட செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யமானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் உண்டாகி, என் ஜனங்களே, பாருங்கள், இது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், இன்றைக்கு நம்மை மோசம் போக்கிற அந்த வேசித்தனத்தினாலும், அன்றைக்கு நமக்கு எல்லா விதமான அசுத்தங்கள் அருவருப்புகள் அந்த உலகத்திலே காணப்படுகிற இச்சைகளிலிருந்து அங்கே அவளுக்கு உடன்படாமலும், அந்த பாவங்களுக்கு உடன்படாமலும், அது மட்டுமல்ல, எப்படி அன்றைக்கு சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டதை போல இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், நோவாவின் நாட்கள் நடந்தது போல அங்கே மழையும், லோத்தின் நாட்களில் நடந்தது போல அக்னியும் கந்தவும் இந்த பூமியை அழித்து போடும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரித்திருக்கிறார். ஆகவே அவளுக்கு நேரிடுகிற அந்த வாதையிலே அகப்படாதபடி அவளை விட்டு வெளியே வாங்கள். இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற கொள்கைகள், கோட்பாடுகள், மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லாமல் நடந்து செல்கிற காரியங்களை விட்டு நாம் வெளியே வரும்படி தேவன் இன்றைக்கு நமக்கும் அழைக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறதாக, அது நம்மை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் உயிர்த்தெழச் செய்வதற்கும் அது ஜீவிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே நாம் மரித்து போன செத்து போன மனிதர்களுடைய காரியங்களை குறித்தோ அல்லது மரித்த மனிதர்களை குறித்தோ அல்லது உலக காரியங்களை குறித்தோ நாம் பேசாதபடி சத்திய வார்த்தைகளை குறித்து, வார்த்தையினோடு ஐக்கியப்படுகிற காரியங்களை குறித்து பேசி நாமும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. வாசித்து தியானித்த வார்த்தையில கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பந்தருமையான வேளையிலே உடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கத்தக்கதாக தேவ இரக்கம் எங்களுக்கு கொடுத்திருப்பா. இதோ இந்த 5 விதமான எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து தியானிக்க தேவன் இரக்கம் பாராட்டினேன். இதில் சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை
தியானிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய். நன்றி அப்பா. நாங்களும் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே சென்றடையத்தக்கதாக எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அதற்கு விரோதமாக உள்ள சிந்தனைகளோ செயல்களோ எங்களை மோசம் போக்குகிற காரியங்களில் நாங்கள் ஆண்டவரே வஞ்சித்து போகாதபடி தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாக்கிறீர். நீர் வார்த்தையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்கிறீர் என்ற விசுவாசத்திலே வளரத்தக்கதாக தேவ இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரரும் சகோதரிகளும் அவளை விட்டு வெளியே வா என்று சொன்ன வண்ணமாக இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற எல்லா கொள்கை கோட்பாடுகளிலிருந்து வெளியே வந்து வேதத்தை மட்டுமே நோக்கிப்பார், தேவனை மட்டுமே நோக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமாய் இருக்கத்தக்கதாக கிருபையை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுங்கள். God bless you.